கோஆர்டினேஷன் ஸ்பியர் அண்ட் அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்ட்டு நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். இப்போ இதுல கோஆர்டினேஷன் ஸ்பியர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? சோ ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா இந்த மாதிரி தான் எழுதுவோம். CrNH3 6 அதுக்கு வெளியே ரெண்டு பெரிய ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கொயர் பிராக்கெட் வெளியே வந்து Cl3 இதுதான் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இதுல Cr அப்படிங்கிறது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். NH3 அப்படிங்கிறது லிகாண்ட். எத்தனை லிகாண்ட் இருக்கு? 6 லிகாண்ட் வந்து நமக்கு இருக்கு. சோ இந்த லிகாண்ட் வந்து நம்ம ஆனியானிக் லிகாண்டா நியூட்ரல் லிகாண்டா? நம்ம எந்த லிகாண்ட்னு பார்த்தோம் எக்ஸாம்பிள்ஸ்ல? நியூட்ரல் லிகாண்ட். NH3 அப்படிங்கிறது நியூட்ரல் லிகாண்ட். சோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஒரு லிகாண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு ஆட்டம் இருக்கு. ஓகேவா? சோ இதுல கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்வோம்.